இங்க ஒரு பொண்ணு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுது. சோ கேம் சென்டருக்கு ஓடி போய் கேமை கண்டினியூ பண்ணி அந்த கேம்லயே வின் பண்றா. இவ தான் நம்ம ஹீரோயின். அந்த கேம்லயே பொண்ணுங்கள டாப் பிளேயரா இருக்குது ஒருத்தி மட்டும் தான். பொண்ணுங்கள எப்படி நம்ம ஹீரோயின் டாப் பிளேயரா இருக்காளோ அதே மாதிரி பசங்கள ஒரு பையன் இருப்பான். அவனோட கேம் பிளே தான் இப்ப பசங்களும் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாப் பிளேயர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கூட காலேஜ்ல படிக்கிற இந்த பையன் தான். காலேஜ்ல கொஞ்சம் கெத்தான ஆளு, டாப் பிளேயர், படிப்ஸ் வேற. நம்ம ஹீரோயின் ஒரு டாப் பிளேயர், கொஞ்சம் படிப்பாளியும் தான். அதனால தான் ஒரு சின்ன கிரஷ் இருக்கு நம்ம ஹீரோ மேல. நெக்ஸ்ட் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவரோட கேரக்டரை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த கேமுக்குள்ள அவனோட கேரக்டர்ல வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஹீரோயின் ஆச்சரியத்துல இருந்துச்சு முட்டு வாங்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன உன்ன நிஜ உலகத்துல கல்யாணம் பண்ணிக்க கேட்கல, நான் கேம் வேர்ல்டுல தான் கேட்கிறேன். நீ தான் ஃபீமேல் டாப் பிளேயர் ஆச்சு, அதனால தான் கேட்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த நாளே அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்குது கேம் வேர்ல்டுல. நம்ம ஹீரோவும் வரதட்சணையா நம்ம ஹீரோயினுக்கு அவன் கேம் விளையாண்டு ஜெயிச்சு வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கொடுக்குறான். நம்ம ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பதிலுக்கு அவன் 2-3 ரிவார்ட்ஸ் அவனுக்கு கொடுக்குறா. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கேமுக்குள்ள கல்யாணம் ஆனது எல்லா கேம்ஸ்க்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். சாட்ல வந்து நிறைய கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்த அந்த டயத்துல நம்ம ஹீரோனோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஃபைட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் இல்லாம தோத்தும் போயிருப்பாங்க. நீ ஏன் எங்க கூட ஃபைட் பண்ண வரல, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு காண்டாயி அந்த கிளானை விட்டு வெளியே போயிருவா. இதனாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சோ இந்த பஞ்சாயத்து வேற நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருமா. சோ எவன் நம்ம ஹீரோயின் கிளானை விட்டு வெளியே போக வச்சானோ அவனை ஒத்த கூப்பிடுறாரு கேம்ல ஃபைட்டுக்கு. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணி பல்ப் வாங்கின பையன். இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பையலுக்கும் சரியான சண்டை கேம்ல நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அந்த பையலை போட்டு பொளந்து எடுத்து இருக்கிற பவர் எல்லாமே குறைச்சு அந்த கேம்ல வின் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து தன்னோட லவருக்காக யார வேணாலும் இந்த கேம்ல அடிப்பே அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாரு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த கேம்குள்ள என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத அந்த படத்தோட கதையே. படத்தோட பேர் லவ் O2O. செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.